இங்க சொல்லலாம், சொல்லாமே போயிட்டா அப்படி மனசு சொல்ல வேணாம்னு ஏன் சொல்ல வேணாம், சொல்லையா அதை பத்தி. ஒரு நாள் அவருக்கு சொல்ற நன்றியா சொல்றேன். கொஞ்ச நாள்ல எனக்கு பணம் வந்தது. அவர் எப்படி கொடுத்தார செக்கு அதே மாதிரி அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்து கவர்ல போட்டு டவுன் டு எர்த்தா இருக்காரு. இவ்வளவு எளிமை. நான் இப்போ தூரமாக இருப்பேன். நான் போய் 2 நாள் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி எல்லாம் பேசணும். கரெக்டாக முடிச்சுட்டு ஒரு 3 hours 4 hours வந்தார். அவனை தான் கட்டியிருக்குன்றது கன்ஃபார்ம் எடுப்பார். அதுக்கு சைலண்ட்டாக கொடுப்பாரு. அது என்ன எங்கள் வீட்டுக்கார கூட அப்போ தான் கொண்டுட்டு வந்திருப்பார். பார்த்துக்கிட்டு படிக்கட்டை பார்க்காம செப்பு வச்சு நடந்து பாருங்க. அப்போ முடியும் அதெல்லாம் நமக்கு. இப்போ ஆல்ரெடி அவர் பண்ணதெல்லாம் ஏந்து பார்க்குறாருல. அப்போ இருந்த போட்டி அந்த சினிமாவில் வந்து டைரக்டராக வந்து ப்ரொடியூசர் பண்ணி சும்மா எத்தனை நாள் நடிச்சிருப்பீங்க அதில் சார்? 1 வாரம். 1 வாரம். ஓகே. அந்த ஒரு வாரம் இன்னும் பசுமையான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கும் அது கண்டிப்பாக இல்லையா? எல்லாத்தையும் ரூம் விட்டு இறங்கும் போது அவருக்கு முன்னாடி போயிடணும். ரூம் விட்டு இறங்கினா கார் போயிடும். ஆமாம், அது மிரக்கல் நிச்சயமா. அதே மாதிரி ஒரு நாள் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு விழாவுக்கு போனோம். அப்போ 6 மணிக்கு தான் 5:30 மணிக்கு தான் கிளம்புறாரு. அப்போ அதுக்கப்புறம் நைட் ஷூட் ஒன்று இருக்குன்னாங்க. எங்கே இப்போ தான் கிளம்புறாரு, மெயின் சிட்டி போய் வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி எல்லாம் பேசணும். கரெக்டாக முடிச்சுட்டு ஒரு 3 hours 4 hours வந்தார். மறுபடியும் வந்து ஒரு சீரியல் எடுத்து தான் ரூம் போனார். முடியும் அது எல்லாருக்குமே நம்பி போச்சு. அவர் பண்ணுறது வேலையை பார்த்து. தர்பார் ஈவெண்ட்டு ஹைதராபாத்ல இருந்தது. அதான் ஷூட்டிங் முடிச்சு அதை தான் பிளான் பண்ணாங்க. முடிச்சுட்டு சிட்டியில வந்து அதை அட்டன் பண்ணிட்டு திருப்பி நைட்டு வந்து ஆக்ட் பண்றாரு. சார் அதே மாதிரி தலைவர்கிட்ட ஒரு குணம் இருக்கு. பிற படங்கள் எல்லாம் அவர் இல்லாத அவர் நடிக்காத மற்ற படங்களை பார்த்தா கூட படம் பார்த்து பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த படம் சம்மந்தப்பட்ட இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் இவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவார். அந்த மாதிரி அந்த பீரியட்ல உங்க படங்களை பார்த்து கூப்பிட்டு அந்த மாதிரி சிலாச்சி பேசணும் தரோம். ஒரு நாள் அந்த மாதிரி படம் எடுக்கல பொழுது இல்லை, மேபி அப்போ ரொம்ப பேக் டு பேக் பிஸியாக இருந்தாலும் கூட அதை பார்க்க அப்போ இப்போ பார்க்குற அளவுக்கு அப்போ படங்கள் பார்க்குறாங்க. இப்போ ட்ரெண்டே வேற. ஆமாம், இப்போ படம் பார்த்தோன்னா பேசணும்னா தியேட்டருக்கு போய் படம் பார்த்து வந்து கூப்பிட்டு பேசலாம் கிடையாது. எந்த ரூமுக்கே படம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் அவருக்கு மனசுக்கு பிடிச்சா அந்த டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு மனசார பாராட்டணும், செய்தி பார்க்குறோமா. ஆமாம், அது சார். அதே போல் இப்போ நீங்கள் அவர் படங்கள் இவ்வளோ கிட்டத்தட்ட 170 படம் நடிச்சிருக்காரு எல்லா மொழியிலும் சேர்த்து. அதில் நீங்கள் பார்த்து, அதாவது மனிதன் ரஜினிகாந்தை தாண்டி நடிகர் ரஜினிகாந்தை நீங்கள் சிலாச்சு பார்த்த அந்த தருணங்கள் இந்த படங்கள் எது நான் சொல்லுங்க. இது இல்லை அவருக்குலாம் மார்க் போடுற அளவு மார்க் போடுறது இல்லை, அந்த எல்லாருமே ஒரு பிடிச்ச படங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போ நான் வந்து அவர் தீவிர வெறினான ரசிகனா இருந்ததை தாண்டி நான் அவருக்கு வெறினா மாறின படம் தர்மயுத்தம். எனக்கு அந்த நேரத்தில் அந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. கண்டினியூ ஷோஸ் பார்க்க ஆரம்பிச்ச முதல் படம் எனக்கு தர்மயுத்தம். அந்த மாதிரி அதே போல இந்த ஜானி படம் பார்த்தாக்கா, நிறைய படங்கள் ரசிச்சிருந்தாலும் ஜானி படம் இன்னைக்கும் நான் உட்காந்து பார்த்தாக்கா அதை தாண்டி அந்த பாடல், அந்த இசை, இந்த 2 பேரோட போட்டி போட்டு அந்த நடிப்பு வேற உலகத்துக்கு கொண்டு போயிடும். ஏன்னா ரொம்ப
அவர் பிரம்மாண்டங்கள் படங்க எல்லாம் நல்லா இருக்கு. குறிப்பாக முதல்ல வியந்தது தப்புத்தாளங்கள். அதில் ஒரு ரவுடியாக இருந்திருப்பார். தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த நேரத்தில் ஜெயிலுக்கு போயிருப்பார். வந்திருப்பார். அவனை கொல்லணும், அது தங்கச்சி வீட்டுக்காரன் தெரியாது. இந்த பொண்ணு ஓடி வந்தோடனே அண்ணே வீட்டுக்கார பாருண்ணே குனியும் போது சிலுவை தாலி தொங்குவோம். அவனை தான் கட்டியிருக்குன்றது கன்ஃபார்ம் எடுப்பார். அதுக்கு வந்து சைலண்ட்டாக கொடுப்பாரு. அது இது எங்கள் வீட்டுக்கார கூட்டம் அப்போ தான் கொண்டுட்டு வந்திருப்பார். அங்கே சவுண்டு கொடுத்ததுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாருங்க. அந்த மறந்து போயிட்டாங்க. இது சாதாரண ஆள் கிடையாது. அப்போ எக்ஸ்ட்ரீம் ஆள் தான் வருது. 78 தீபாவளி. ஆமாம். அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி வர்றாரு அவர். இது அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அது கடவுள் அவர் கொடுத்த பெரிய பிராப்தம். ஏன்னா எல்லாருக்கும் அது வராது. அது அவரே நிறைய சொல்லிக்காரு, அந்த ஸ்பீடு குறையக்கூடாது எனக்கு. இன்னைக்கும் இருக்கு. அது ரொம்ப சொல்கிறேன். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. டக் 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 சொல்லி நினைக்கலாம், மனசு நினைக்கிறத உடம்பு செயல்படாது. அப்புறம் உண்மையிலே அந்த ஃபயர் தான் இன்னைக்கும் அவர் வந்து எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்கிற அந்த ஃபயரு, அந்த ஸ்பீடு, அதே எனர்ஜி இன்னைக்கும் அந்த படிக்கட்டேர்னால அந்த பாஷா நாடகம் மாதிரியே தான் இருக்கு. இன்னும் நீங்கள் படிக்கட்டு இறக்கும்போது பார்த்துக்கிட்டு படிக்கட்டை பார்க்காம ஸ்டெப் வச்சு வச்சு நடந்து பாருங்க, அப்போ முடியும் அதெல்லாம் நமக்கு. இப்போ விட்டுட்டு வந்துடல, அது அங்கே இருக்காது. அதான் எந்த ஜென்ரேஷனையும் கேட்ச் பண்ணுறாருல, அது எல்லாம் பிராப்தம். அதான் பிராப்தம் கிடைக்க வேண்டிய ஒரு மனுஷன் வரும். ஏதோ ஒரு மனுஷனுக்கு பிராப்தம் கிடைச்சிச்சுப்பா, அவருக்கு என்னையா அதுக்கு ஒர்த்தான இதயம் அது கிடைக்க வேண்டிய ஒரு ஆத்மா கிடைச்சது. நிச்சயமா. அதே மாதிரி தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டருக்குள்ள ஒருத்தர் ராஜசேகர், நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர். அவர் டைரக்ஷன்ல நீங்க அந்த பாட்டி சொல்லி தொட்டது அவரோட பிடிச்ச கம்பெனி ஏவிஎம்ல பண்ணி அது ஒரு பெரிய சக்கப்போடு போய் குழந்தைகள் ரொம்ப அட்ராக்ட் பண்ண வந்த ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் நிறைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிவிச்சாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ராஜசேகர் சார் அடிக்கடி சொல்லாரு, அப்படி மகிழ்ந்தார், அப்படி கொண்டாடினார் அந்த படத்தை பார்த்துட்டு அப்படின்னு. எவ்வளோ பேரை பார்த்துருக்காரு, பழகிருக்காரு, யார்கிட்டையும் அந்த டச்சு விட்டுற மாட்டார். எல்லாத்தையும் அது காட்டிகிட்டு இருக்கும். அது பார்த்தவங்களும் சொல்கிறாங்க கரெக்டாக இருக்காது சார். அதே மாதிரி உங்கள் குருநாதர் அவரோட ஒரு 2 படம் அவர் ட்ராவல் பண்ணார். நான் சேவ் மனிதன், அதுக்கு முன்னாடியே வந்து அன்புல ரஜினிகாந்த் ஒரு படம். அந்த படங்கள் பார்த்துருக்கீங்க? பண்ணல, நீங்கள் பண்ணல, கரெக்ட். நீங்கள் அப்போ டைரக்டர் ஆயிட்டீங்க. பட் உங்களுக்கு அவரோட அந்த இது வச்சுட்டேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் அவர் கேட்டுக்கிட்டதுக்கு இப்போ தாண்டி அந்த அன்புல ரஜினிகாந்த்ல பாக்யராஜ் சாரோட கான்ட்ரிபியூஷன் அதில் நல்லா இருக்கும். அந்த நாடகத்தை போட்டு கொடுத்து அந்த வீரத்துக்கும் விவேகத்துக்கும் ஒரு நல்ல அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு பஞ்ச், அது ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் அதில். அதே போல இதில் கூட பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிதுலாம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையே சாப்பிட்டுட்டு வந்து ஸ்பை பண்ணுற ஒரு சிபிஐ ஆஃபீஸர் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணிட்டு அதுவும் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த படத்தில் பார்க்கும்போது. அவருக்கு பொதுவாகவே அவருக்கு இந்த மாதிரி அந்த ஹியூமர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கு அவர் பயங்கரமான ஹியூமர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆக்ஷன் தான் பார்க்கலாம் வரும், ஹியூமர் சென்ஸ் அவ்வளோ அது இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. தம்பிக்கு அந்த ஊரெல்லாம் கலக்கிருப்பாரு சார். அதே மாதிரி இப்போ பெரும்பாலும் செட் ஹியூமர் கட்சோன்னு இறங்கி செய்வார். தில்லு முள்ளெல்லாம் விட அவருக்குன்னு ஒரு ஆக்ஷன் அப்படியே போயிட்டு இறங்கி செய்வார் அப்படியே சார். அதே மாதிரி சார் செட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டார்ஸ் இல்லை டெக்னீஷியன் கூட பேசிக்கும் போது அவங்கவுங்க எந்த இதில் கனெக்டடோ அதை ரிலேட்டடாக தான் நிறைய விஷயங்களை அங்கே
அவர் டிஸ்கஸ் பண்ணாரு, ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி உங்களோட அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தருணம் எந்த மாதிரியான மேட்டர்களை பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணி? அதெல்லாம் அவர் சொல்லணும். இப்போ நான் அவரும் இந்த டாபிக் பேசணும் அந்த டாபிக் பேசணும்னா அதெல்லாம் பேத்துல இருக்கும். அவர் எனக்கிட்ட அதெல்லாம் பேசுனது எனக்கு பெரிய பெருமை. இருந்தாலும் நாங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். வேற எல்லா டாபிக் பேசுவாரு. ஏன்னா நிச்சயமா நீங்க வந்து ஒரு நடிகர் கம் டைரக்டரா இருக்கும்போது கண்டிப்பா அவரை வந்து உங்க கூட ஒரு பொதுவான தருணங்களை சந்திக்க. எம்ஜிஆர் அவர்களை பத்தி நிறைய பேசியிருக்காரு. நானும் அதை பத்தி பேசுவேன். அந்த டாபிக் வரும், அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் இப்படி கொண்டு வந்தேன் நான். அதான் டாபிக். அவர் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய ஆளுமை, என்ன நாலேஜு, அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதை பற்றி ஒரு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் வரும்போது கோரிட்டா ஆர்வமாக கேட்பார். நாடடிமன் அவர் பண்ணதெல்லாம் ஏந்து பார்க்குறதில்ல. அப்போ இருந்த போட்டி, அந்த சினிமாவில் வந்து டைரக்டராக வந்து ப்ரொடியூசர் பண்ணி டபுள் ஹீரோவாக ஆக்ட் பண்ணி அப்படி ஒரு இடம் கொண்டு வந்து நிறுத்தினார்ல, அது நல்லா சொல்லுவது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி நான் உங்களை தாண்டிட்டுன்ற லெவலுக்கு தான் இன்றைக்கி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைய தலைமுறைகள் எல்லாம். ஆனால் ஒழுங்காக ஒரு 4 படம் ஹிட்டு கொடுக்குறாங்களோ இல்லையா, ஆனால் அவங்களுக்குள்ள வர ரஜினிகாந்த் வந்துடுறாரு. ரஜினி சார் உள்ள வரல, அவருக்குள்ள இன்னும் வரல. ஆனா அதை தவிர மற்ற இன்றைய தலைமுறை வரைக்கும் அது எல்லாரோட மனசுல அவருக்கு கண்டிப்பா அது வந்துடுறாரு. முதல்ல ஒரு நடிக்கிறாங்க, அறிமுகம் வராங்க, 2 படம் ஹிட்டு, இல்ல ஒரு படம் ஹிட்டு, அதுக்குள்ள அதுல ஒரு ரஜினி வந்துடுறாரு. இப்படி பல பேரோட மனசுல அவர் ரஜினியாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது அவரை ஃபாலோ பண்றதால உள்ள வந்துதான் அவருடைய வெற்றி, அவருடைய ஸ்டைல், இதெல்லாம் வெற்றி பெற இப்படிதான் வெற்றி பெறுது. இப்படி வந்து நம்மளுக்கு நடக்கிறாங்க நினைக்கிறேன். இது வேற. அதான் நான் வந்து ஒரு 200 கோடி படம் பண்ணோம்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் மண்டக்க கழந்துடும். நாகேஷ் சாருக்கு மகனா நடிக்கணும்னு பெரிய கனவு. புருஷனுக்கு அரசன் படத்தில் அப்பா சார் நாகேஷ் சார் நான் பையன் நடிச்சினேன், அதெல்லாம் நடிச்சு பார்த்து இதெல்லாம் கிடைச்ச சந்தோஷம் இல்லை. கண்டிப்பா கஷ்டப்பட்டு வந்தவங்க தட்டி கொடுக்குற ஒருத்தர் ஊக்குவிக்கிறாருல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்துட்டு விஷால் அப்பா முதல்ல தயாரிப்பாளர் ஜி.கே. ரெட்டி அவங்க என்னை வச்சு ஜாடிக்கேற்ற முடியும்னு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு சார் தான் துவக்கி வச்சாங்க அந்த படத்தை. படம் நல்லா போச்சு. அது அந்த துவக்கம் ஏழு கோடி பேர் சிரிச்சு வைக்கிற ரைட்டு. ஆனால் என்னையே நம்பி இருக்கிற எங்கள் வீட்டில் இருக்க 9 பேரை அழ வைக்காமல் பார்த்துக்கணும்ல.